மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். உக்ரைனின் 722 ட்ரோன்களை நாடு முழுவதும் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாஸ்கோ பிராந்தியத்தின் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்திய நிலையில் 722 ட்ரோன்களை நாடு முழுவதும் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு ரஷ்யாவின் மாஸ்கோ பிராந்தியத்தின் மீது உக்ரைனிய படைகள் தாக்குதல் நடத்தின. இது மாஸ்கோ பிராந்தியத்தின் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல்களில் ஒன்றாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் மிகப்பெரிய ஆன்லைன் வர்த்தக நிறுவனம் ஒன்றிற்கு சொந்தமான கிழக்கு தாக்கப்பட்ட நகரில் 83 வயதுடைய முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் பலர் காயமடைந்ததாகவும் மாஸ்கோ பிராந்தியத்தின் ஆளுநர் ஆண்டனி பெரோபியோவ் தனது டெலிகிராம் பதிவுகளில் தெரிவித்துள்ளார். மேலும் மாஸ்கோவின் முக்கிய விமான நிலையங்களில் ஒன்றுக்கு அருகில் உள்ள டெமோடெட்டோவோ நகரில் உள்ள கிடங்கு உட்பட வேறு பல இடங்களிலும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நாடு முழுவதும் 722 உக்ரைனிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய எதிரிப்படைகள் முழுமையான தோல்வியை தழுவும் வரை தாங்கள் பின்வாங்கப் போவதில்லை என்று ஈரானிய ஆயுதப்படைகளின் தலைமையக பணிப்பாளர்கள் உறுதியளித்துள்ளனர். 1990ஆம் ஆண்டு ஈராக்கில் இருந்த ஈரானிய போர்க்கைதிகள் தாயகம் திரும்பியதன் நினைவாண்டை குறைக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் எதிர்ப்பின் பாரம்பரியம் ஈரானின் புதிய தலைமுறைக்கு கடத்தப்பட்டுள்ளதாகவும் உலகின் அதிநவீன ராணுவ கருவிகளை கொண்ட படைகளுக்கு எதிராக அவர்கள் உறுதியுடன் நிற்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எதிரி படைகள் சரணடையும் வரை நாட்டின் நியாயமான உரிமைகளிடம் தலைமையின் கோரிக்கைகளையும் ஈரான் தொடர்ந்து முன்னெடுக்கும் என்று பிரபல செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானிய ஆயுதப்படைகளுக்கு பொதுமக்கள் அளித்து வருகின்ற ஆதரவை பாராட்டியுள்ள ராணுவம் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு மற்றும் ஆதிக்க போக்கை கடுமையாக கண்டித்துள்ளது. கங்கேரியில் நடந்த கொடூரமான சாலை விபத்தில் 12 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். நள்ளிரவில் கிழக்கு கங்கேரியில் உள்ள M3 நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த கோரமான சாலை விபத்தில் 12 பேர் வரை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. போலந்து நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் பேருந்து குறித்த விபத்தில் மிகுந்த சேதமடைந்துள்ளது. இதில் 10 பேர் வரை படுகாயமும் அடைந்துள்ளனர். விபத்துக்குள்ளான பேருந்து நியூ ரெட்டிகாசா நகரை நோக்கி சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்துக்குள்ளான பேருந்து நீரெட்டிகாசா நகரை நோக்கி சென்றபோதே சாலையோர குழியில் சிக்கி கவிழ்ந்துள்ளது. விபத்தில் உயிர் தப்பிய பேருந்து சாரதியை காவல்துறையினர் கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. முதற்கட்ட விசாரணைகளில் பேருந்து சாரதி தூக்க கலக்கத்தில் பேருந்து ஓட்டியிருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்து விபத்தை கங்கேரி பிரதமர் பீட்டர் மாக்கியார் ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய சமூக வலைதள பக்கம் வாயிலாக உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் தன்னுடைய பதிவில் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துள்ளார். மேலும் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் தன்னுடைய நன்றிகள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானின் அன்சார் மாநகராட்சியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் லெபனானுக்கான ஹிஸ்புல்லாவின் மூத்த தளபதி அபு கசன் அலாவை கொண்டதாக ஆஸ்திரேலிய ராணுவம் நேற்றைய தினம் குற்றம் சாட்டியுள்ளது. அலா ஹிஸ்புல்லாவின் வட யூனிட்டில் மூத்த தளபதியாக இருந்த ஹிஸ்புல்லாவின் முக்கிய தலைமையகத்தை குறிவைத்த தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாகவும் பாதுகாப்பு வலயத்தில் ஆஸ்திரேலிய ராணுவத்திற்கு எதிராக ஹிஸ்புல்லா மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பதிலடி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சமூக ஊடக தளத்தில் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய அறிக்கை குறித்து ஹிஸ்புல்லா உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. சனிக்கிழமை அன்று ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் எல்லைக்கருகே ஹிஸ்புல்லாவால் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற தாக்குதலில் 3 ஆஸ்திரேலிய வீரர்கள் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. லெபனானின் நிலப்பரப்பிலிருந்து இஸ்ரேல் படிப்படியாக வெளியேறுவதற்கும் இரு தரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் தொடர்வதற்கும் வழிவகுக்கும் பெய்ரூட் டெல் அவிவ் கட்டமைப்பு ஒப்பந்தம் இருந்த போதிலும் இஸ்ரேல் லெபனானுக்கு எதிரான ராணுவ தாக்குதல்களை தீவிரப்படுத்திக் உள்ள நிலையில் இந்த நிகழ்வுகள் ஏற்பட்டுள்ளன. பல மாத பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு மார்ச் மாதம் 2ஆம் தேதி அன்று தொடங்கிய லெபனானுக்கு எதிரான தனது ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் தொடர்கின்றது. லெபனான் அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கைகளில் குறைந்தது 4335 பேர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் 12277 பேர் காயமடைந்துள்ளார்கள். மேலும் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளனர்.
காசாவில் தொடரும் போர்ச்சூழல் மற்றும் கடுமையான மனிதநேய பேரழிவிற்கு மத்தியில் ஜெர்மனியின் தலைநகர் பெர்லின் நகரில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் இஸ்ரேலுக்கு ஜேர்மன் அரசு வழங்கி வருகின்ற ராணுவ மற்றும் அரசியல் ஆதரவை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தியும் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் பங்கேற்ற வரலாற்று சிறப்புமிக்க பிரமாண்ட ஆர்ப்பாட்ட பேரணி நடைபெற்றது. ஜேர்மனியில் போருக்கு எதிராக இதுவரையில் நடைபெற்ற பேரணிகளிலேயே இது மிகப்பெரிய மக்கள் திரளாக காணப்படுகின்ற நிலையில் குறித்த போராட்டம் ஐரோப்பிய அரசியல் அரங்கில் மாபெரும் விவாதங்களையும் அதிர்வலைகளையும் உருவாக்கியுள்ளது. ஐரோப்பாவில் பல்வேறு நாடுகளில் நிலவி வருகின்ற கடும் வெப்பம் மற்றும் வறட்சி காரணமாக காட்டுத்தீ வேகமாக பரவி வருகின்ற நிலையில் ஸ்பெயினின் மாட்ரிட் மற்றும் அபிலா பகுதிகளில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் சுமார் 15,000 ஹெக்டேயர் நிலப்பரப்பு தீக்கு இரையாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஏற்கனவே வரலாறு காணாத கடும் வெப்ப அலையால் ஐரோப்பிய நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் தொடர்ச்சியாக காட்டுத்தீ சம்பவங்களும் குறித்த நாடுகளை கடுமையாக அச்சுறுத்தி வருகின்றன. அந்த வகையில் தான் ஸ்பெயினில் கடந்த ஒரு வாரமாக நிலவி வருகின்ற காட்டுத்தீயால் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மாட்ரிட் பகுதியில் மட்டும் பல ஆயிரம் ஹெக்டேயர் நிலப்பரப்புகள் எரிந்துள்ள நிலையில் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகிலும் தீ பரவியுள்ளதால் பொதுமக்களை வெளியேற்றுவதுடன் சில பகுதிகளில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வராமல் இருக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அவிலா மாகாணத்தில் ஏற்பட்ட தீயிலும் நிலைமை தீவிரமாக இருந்துள்ளது. அங்கு மட்டும் 13,000 முதல் 15,000 ஹெக்டேயர் வரை நிலப்பரப்பு தீக்கிரையானதாக ஸ்பெயினின் உள்துறை அமைச்சகத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காட்டுத்தீயை கட்டுப்படுத்த ஸ்பெயினின் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அவசரகால பணியாளர்கள் தொடர்ந்து போராடி வருகின்ற நிலையில் தீயின் தீவிரம் காரணமாக ஐரோப்பிய நாடுகளிடமிருந்தும் ஸ்பெயினுக்கு உதவி கோரப்பட்டுள்ளது. கிரீஸ் மற்றும் இத்தாலி உள்ளிட்ட நாடுகள் தீயணைப்பு விமானங்களை அனுப்பியுள்ளனர். ஸ்பெயினை மட்டுமல்லாமல் பிரான்ஸ், கிரீஸ், இத்தாலி உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகளும் தற்போது காட்டுத்தீயை எதிர்கொண்டு வருகின்றன. கடுமையான வெப்பநிலை, நீடித்த வறட்சி மற்றும் பலத்த காற்று ஆகியவை காட்டுத்தீ வேகமாக பரவுவதற்கு சாதகமான சூழலை உருவாக்கியுள்ளன. காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் வெப்ப அலைகள் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் காட்டுத்தீயின் பரவலும் அதிகரித்து வருவது ஐரோப்பிய நாடுகளுக்கு புதிய சவாலாக மாறியுள்ளது. மேற்காசியாவில் அமெரிக்கா ஈரான் மோதலால் பதற்றம் நீடிக்கும் நிலையில் கட்டார் நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற 3 ஈரானிய போர் விமானிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று டெஹ்ரான் கோரியுள்ளது. Su-24 விமானங்கள் வீழ்த்தப்பட்ட போது கைது செய்யப்பட்ட ஜாவேத் தாஸ்தியான், உம்ரான் ஆகியோர் 6 மாதங்களாக தடுப்பு காவலில் உள்ளதாக ஈரான் குற்றம் சாட்ட கட்டார் இதை மறுக்கின்றது. கட்டார் நாட்டின் தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற தங்கள் நாட்டைச் சேர்ந்த 3 போர் விமானிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று ஈரான் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த விவகாரம் மேற்காசியாவில் நீடித்து வருகின்ற பதற்றத்திற்கு மத்தியில் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேற்காசியாவில் கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. குறிப்பாக நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களில் ஈரான் முக்கிய இலக்குகள் இருந்துள்ளன. இதன் தொடர்ச்சியாக கடந்த மார்ச் மாதம் கட்டாரிலும் ஈரான் வான்வெளி தாக்குதல்கள் நடத்தியதாக கூறப்பட்டது. குறித்த சமயத்தில் ஈரான் நாட்டைச் சேர்ந்த சில போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. அவ்விமானங்களை இயக்கிய ஈரான் விமானிகளில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் மேலும் சிலர் காணாமல் போனதாகவும் அவ்வப்போது ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரானின் ஆயுதப்படை பிரிவு தலைவர் முகமது ஃபகிர் சதே செஞ்சிலுவை சங்கத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் முக்கிய குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். அதில் போரின் போது Su-24 ரக போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாகவும் அவற்றிலிருந்து 3 ஈரான் விமானிகளை கட்டார் படையினர் கைது செய்து தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜாவேத் தாஸ்தியான் மற்றும் உம்ரான் என்ற அடையாளம் காணப்பட்ட அந்த 3 விமானிகளும் சுமார் 6 மாதங்களாக கட்டார் தடுப்பு காவலில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் ஈரான் முன்வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டை கட்டார் அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ள நிலையில் 3 ஈரான் விமானிகளும் தங்கள் காவலில் இல்லை என்று தெரிவித்துள்ள கட்டார் பிராந்திய பதற்றத்தை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ள நேரத்தில் இதுபோன்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. மேலும் ஈரான் விமானிகள் கட்டார் வான்வெளிகள் எல்லைமீறி நுழைந்தது தொடர்பில் அவர்களை தொடர்பு கொண்டு எச்சரித்ததாக கட்டாரின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்.
600 ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி ரஷ்யா மீது உக்ரைன் ஒரு பெரும் தாக்குதலை நடத்தியதாக மேயர் செர்ஜி சோபிகான் தெரிவித்துள்ளார். இத்தாக்குதல் சனிக்கிழமை இரவு முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணி வரையில் நடைபெற்றது என்றும் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு 201 ஆளில்லா விமானங்களை அளித்தது என்றும் அவர் கூறியுள்ளார். மாஸ்கோவில் நடந்த குறித்த தாக்குதலில் 3 பேர் காயமடைந்த நிலையில் உக்ரைன் எல்லைக்கரையில் உள்ள ரஷ்யாவின் ரோஸ்டோவ் பகுதியில் நடந்த தாக்குதல்களில் 3 பேர் கொல்லப்பட்டார்கள் மற்றும் ஒருவர் காயமடைந்தார். ரோஸ்டோவ் பிராந்தியத்தின் 3 நகரங்கள் மற்றும் 9 மாவட்டங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட குறித்த தாக்குதல்களில் ராஜ்ய ராணுவத்தினால் 150க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் அளிக்க முடிந்துள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.